நெல்லை மாவட்டத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது இருசக்கர வாகனம் அதிவேகமாக மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். நெல்லை மாவட்டம் மாநகர் பகுதியை ஒட்டியுள்ள மேலப்பாளையம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. பொதுவாக இங்க அதிக அளவுல தெருக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக அளவுல மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில தற்போது நேற்று பாத்தீங்கன்னா அங்க உள்ள அக்பர் தெரு அப்படிங்கிற பகுதியில அந்த நடந்த இந்த விபத்து தற்போது சிசிடிவி காட்சிகள் மிக வைரலாக பரவிட்டு இருக்குது. அதாவது அந்த பகுதியில் அக்பர் தெரு அப்படிங்கிற பகுதியில கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுல அந்த தெருக்கள் அகலம் வாய்ந்தது. மேலும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல மக்கள் நெருக்கடியோடு வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில அவ்வப்போது விபத்துக்கள் சிக்கிறது, விபத்துகள் நடைபெறுவது வழக்கமா இருந்தாலும் தற்போது அந்த பகுதியில நடந்த அந்த விபத்துல ஒரு சிறுவன், அதாவது 4 வயது சிறுவன் ஒருவன் அடிபட்டு அதன் அடிப்படையில வேகமா ஓடுறோம், அதில் ஒரு பைக்கார் இடிக்காத ஒரு இருசக்கர வாகனத்துல ஒருத்தர் இடித்து அந்த பையனை தள்ளி விட்டுட்டு நிக்காம போறதுமாகிய சிசிடிவி காட்சிகள் தற்போது மிக வைரலாக பரவி பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. வீதிகள்ல குழந்தைகளை விளையாட அனுமதிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு நிலை பல காலமாக பொதுமக்கள் மத்தியில் சொல்லிட்டு வந்தாலும் அவ்வப்போது சிறுவர்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வருவதும் அங்கு வரக்கூடிய இருசக்கர வாகனங்கள் அவ்வப்போது இடிக்கிறதுமா நடந்துட்டு இருந்த அந்த நிலையில தற்போது அந்த காட்சிகள் மிக வைரலாக பரவிட்டு இருக்குது. குழந்தைங்க பொதுப்படையாக குழந்தைகளை பத்திரமாக பார்க்க வேண்டியது பெற்றோர்களோட கடமையா இருந்தாலும் தெருக்கல்ல விளையாடக்கூடிய இந்த குழந்தைகளை கடந்து செல்ல வேண்டிய இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் ஜாக்கிரதையோட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது வரை அங்க காணப்படல. மேலப்பாளையம் பகுதியில பொதுவாகவே அதிக அளவுல விபத்துக்கள் நடைபெற்று இருந்தாலும் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி அதிக அளவுல பலர் அதிர்ச்சியை காண வகையில பரவிட்டு இருக்குது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.